சிம்பிளான சிக்கன் தம் பிரியாணி. இந்த ரெசிபியை பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், இது கூடவே பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், 2 மராட்டி முக்கு, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக சேர்த்துருக்கேன். அது கூடவே சதைச்ச வெங்காயத்தையும் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, இது கூட ஒரு கைப்பொடி கொத்தமல்லி புதினாவை சேர்த்துருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் புளிப்பான தயிர் எடுத்துக்கோங்க, இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் நார்மலான தயிர். இது கூட 1 கிலோ சிக்கனை சேர்த்து 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் 4 டம்ளர் அரிசிக்கு, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ட்டு 4 டம்ளர் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டதுக்கு அப்புறமா ஒரு தோசைக்கல்லை கீழே வச்சுட்டு அதை ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா இந்த பிரியாணியோட சட்டி எடுத்து மேலே வச்சுருங்க. அது கூட வெயிட் போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. சாப்பிட்டா பயங்கரமாக இருக்குது.